பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் விதமாய் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. வேதாகமத்தின் அநேக சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சில நேரங்களிலே நம்முடைய சோதனைகள் வரும் பொழுது, சில நேரங்களிலே நம்முடைய பாடுகளும் பிரச்சனைகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது நாம் அநேக முறை தேவனை கண்டுகொள்ளுவதில்லை. அநேக முறை தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லுகிற சந்தேகம் நமக்கு வந்து விடுகிறது. இப்படி இருக்க வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சோதரம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பாதுகாப்பதற்காய், தேவனாகிய கர்த்தர் நம்மை நம்முடைய வேதனைகளிலிருந்து நீக்கி நம்மை விடுவிப்பதற்காய் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இதோ இஸ்ரவேலர் தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பெட்டி பெலிஸ்தியர்கள் பிடித்து கொண்டு போய்விட்ட அந்த பெட்டியை இவர்கள் மீண்டும் சோதரம் இவர்கள் இருக்கிற அந்த தேசத்தில் வருகிறது. கீரியாத் யாரிமின்னுடைய மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை அதை எடுத்து அபினதாபுடைய வீட்டிலே கொண்டு வந்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படியாய் சோதரம் அங்கே ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். பரிசுத்தப்படுத்தினது மட்டுமல்ல, இஸ்ரேல் புத்திரர் அந்த பெட்டியை, கர்த்தருடைய பெட்டியை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே சாமுவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே அவர் கூட்டுகிறார். எதற்காய்? இந்த ஜனங்களுடைய பாவ நிவர்த்தி செய்வதற்காய், தேவனுக்கு ஆராதனை செய்வதற்காய் அவர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுகிறார். இப்பொழுது இவர்கள் மிஸ்பாவிற்கு வருகிறவர்கள் சோதரம் அங்கே இருந்து தேவனுடைய ஆராதனை பண்ணுகிறார்கள். இப்படி தேவனுக்கு ஆராதனை பண்ணுவதற்காய் இவர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடினார்கள் என்பதை பெலிஸ்தியர்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராய் சோதரம் அவர்கள் படையெடுத்து வருகிறார்கள். பாருங்கள், தேவ ஜனம் ஆராதனை செய்வதற்காய் கூடி நிற்கிறது. ஆனால் பெலிஸ்தியர்கள் மீண்டுமாய் படையெடுத்து வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தியர் நிமித்தம் ஜனங்கள் பயந்தார்களாம். பயந்தவர்கள் சாமுவேலை பார்த்து எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிற பொழுது சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காய் கர்த்தரை வேண்டிக் கொண்டான். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அளிக்க செய்தார். என்னன்னா, சாமுவேல் அந்த தகன பலியை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுதே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேலே சோதனை யுத்தம் பண்ண மிகவும் நெருங்கி வந்து விட்டார்கள். இப்பொழுது கர்த்தர் மகாபெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தியர் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாய் பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர்களை பெத்காரிம் என்கிற பள்ளத்தாக்கு மட்டும் இஸ்ரவேலர் முறியடித்து விரட்டி அனுப்பினார்கள். அதன் பிறகு பெலிஸ்தியர் இஸ்ரவேலுடைய எல்லை பக்கமே வரவில்லை என்று வேதம் சொல்ல. பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இவர்கள் ஒருவேளை பெட்டி பிடிக்கப்பட்டு விட்டதினால், பெட்டி மீண்டுமா நம்ம விட்டு போனதினாலே சொல்கிற கர்த்தர் நம்மை மறந்து விட்டாரோ என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அழுது தங்களுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவனிடத்தில் திரும்பின பொழுது, எதிரி அழிக்க வந்த பொழுது கர்த்தர் அவர்களை தம்முடைய பெரிய மகிமையினாலே காத்து கொண்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ திருச்சபையே, இந்த காலை வேளையிலும் உங்களுக்கும் அதை தான் செய்ய போகிறார். உங்களை காக்கும்படியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எனவே அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் மக்கள் யாம் ஆண்டவரே, எங்களை காக்கும்படிக்கு எங்களோடு கூட இருக்கிற எங்கள் நல்ல தெய்வம் இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதரம், எங்களுடைய பெலிஸ்தியர் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த கர்த்தர் இப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எவைகள் யுத்தம் பண்ண நெருங்குகிறதோ அவைகள் அத்தனையும் நின்று என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்வீராக. கிருபையா என் ஆண்டவர் நடத்தும் ஆண்டவரே, மகிமையா என் ஆண்டவர் சூழ்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இதுவரை நடத்தின தேவன், இதுவரை நடத்தின கர்த்தர் இனியும் பாதுகாத்து கொள்ளும், பொறுப்பெடுத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.